நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் திருவை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் திருவை எண்ணியே துதிக்க வந்தோம். நல்ல கையை கட்டி உடன்படிக்கை எனக்கு தந்து துந்தனின் பிள்ளையை தெரிந்து கொண்டீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் தீர்த்தீர். உடன்படிக்கை எனக்கு தந்து துந்தனின் பிள்ளையை தெரிந்து கொண்டீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நல்ல கைகளை தட்டி வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைக்கும் போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைக்கும் போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம்.
துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். ஆமென். அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். இங்கே தான் இருக்கிறீங்களா? ஆமென். நம்ம வந்திருக்கிறது பாடி ஆராதிப்பதற்காக. ஆமென் சொல்லுங்களேன். பாடி ஆராதிப்பதற்காக நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்யணும் அப்படின்னு வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அது மட்டுமில்லை, இதுவரைக்கும் நன்மை செய்ததுக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இப்படி அப்படியே என்னமோ என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி அப்படியே இவர் எப்படி பாடுறாரு. ஸோ அது வேண்டாம். நம்ம வந்து தேவனை நாம் உண்மையாக பாடி ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. துதிக்க துதிக்க உண்மை சொல்ல மாதிரி நம்ம அடிக்கடி சொல்லுவோம், துதிக்க துதிக்க கிருபை பெருகும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், நமக்கு எந்த அளவுக்கு துதி இருக்கிறதோ அந்த அளவுக்கு கிருபை பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா எழுந்து நின்று கொஞ்ச நேரம் அவரை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? கொஞ்சம் நல்ல கைகளை தட்டி தாளத்துக்கு தகுந்த மாதிரி கைகளை தட்டி பாடி நாம் ஆராதிக்கணும். ஆமென் ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருமே ஊழியர்கள். ஆமாம், சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளை எந்த அளவுக்கு வறுத்தெடுக்கிறோமோ அதை நம்மளும் என்ன பண்ணணும், சபை விசுவாச பிள்ளைகள் எந்த அளவுக்கு செய்யணும்னு நினைக்கிறோமோ அது நம்மளும் என்ன பண்ணணும், செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் முழங்கால் படியிட்டோம்னா நம்ம சபை மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், நாம் கை தட்டினோம்னா சபை மக்கள் என்ன பண்ணுவாங்க? கை தட்டுவாங்க. ஆமென். அல்லேலூயா. நாம் வாயை திறந்து பாடணும்னா நிச்சயமாக அவங்களும் பாடுவாங்க. அல்லேலூயா. நம்மளுக்கு கொஞ்சம் ஜனங்கள்னு நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. 2 பேர் துதியில் ஒரு தேசமே அசைஞ்சுது. புரியுதா? எத்தனை பேர்த்துக்கு புரியுது? 2 பேர் துதி சத்தத்தினால ஒரு தேசமே அப்படியே அசைஞ்சுது. அல்லேலூயா. அஸ்திபாரங்கள் அசைஞ்சுது. அல்லேலூயா. நாம் பரிசுத்தவான்கள் எத்தனை பேர் நிறைந்திருக்கிறோம். அல்லேலூயா. யாரையும் பார்க்க வேண்டியதில்லை. தேவன் ஒருவருக்கு தான் ஆராதனை. ஆமென். தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் ஆராதனை. அல்லேலூயா.